தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பாட்டன் பேரரசன் பெருவீரன் நமது ராஜ ராஜேந்திர சோழனின் 1000வது நூற்றாண்டு விழா மற்றும் சதய விழா கொண்டாடுகிற இந்த ஆடி திருவாதிரை அன்று அவருடைய பெரும்புகழையும் போற்றி வணங்குவோம். ராஜ ராஜேந்திர சோழன் இந்த உலக நாடுகளை வியந்து பார்க்கக்கூடிய பெருவீரனாக திகழ்ந்ததற்கு கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என்று பல நாடுகள் அவரை போற்றினாலும் அவருடைய வீரம் ஏறக்குறைய 13 ஆண்டுகள் தான். அவருடைய ஆட்சி காலம் 32 ஆண்டுகள். அதில் 13 ஆண்டுகள் மட்டுமே போர் படைகளை நடத்தி ஏகபத்திய வல்லாதிக்க நாடுகளை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான். மீதமுள்ள 19 ஆண்டுகள் தனது நிர்வாக திறமையால் ஆட்சி செய்த ஒரு பெருந்தமிழன் நம்முடைய வீர பெரும்பாட்டன் ராஜ ராஜேந்திர சோழன். அவனுடைய வீரத்தையும் அவனுடைய ஆட்சியையும் அவனுடைய ஆட்சி நிர்வாகத்தையும் ஒவ்வொருவரும் போற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோலதான் உலக நாடுகள் மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, இந்தோனேசியா, வங்கம் வரை பல நாடுகளில் இவருடைய பெயரும் இவர் கட்டிய கோவில்களும் இவருடைய சிறப்புகளும் அந்தந்த நாடுகளில் உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றும் நாம் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய சிறப்புகளை கொண்ட நமது பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழனின் இந்த பெருவீரனின் 1000வது நூற்றாண்டு விழாவை கொண்டாட வருகின்ற இந்த நாட்டின் பிரதமரையும் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்டின் அமைச்சர் பெருமக்களையும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை மிக அழகாக ஒளிரூட்டும் வகையில் ஒளி அமைத்து கொடுத்த அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை மீண்டும் ஒரு வரலாற்று சிறப்பாக எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நன்றினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது பெரும்பாட்டனின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். விவசாயி போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.